இவ கிளம்புனானா இல்லையான்னு தெரியலையே. அனு, வாரேம்மா. என்ன இந்த பக்கத்துல இருந்து சத்தம் கேக்கு? ஏட்டே, என்ன டீ இன்னுமா கிளம்பிட்டு இருக்கா? எம்மா கிளம்பிட்டம்மா. நீ தானே மாடியில் துணி கிடக்க அள்ளிட்டு வான்னு சொன்ன. அதான் வெளியே காயப்பட்டிருந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆமாம், மறந்தே போயிட்டேன் பாரு. ஆமாம்மா, அதை தான் எடுக்க போனேன். சரி டீ வா, இப்போவே நேரம் ஆயிடுச்சு. உங்கள் மாமியாரன் சாயங்காலம் வர சொன்னால் இருட்ட ஆரம்பிக்க போகுது. சீக்கிரமாக வா போவோம். சரிம்மா. என்ன என்ன டீ வீட்டில் ஒருத்தர் ஆளக்காரான வீடு திறந்து கிடக்கு? தெரியலையேம்மா. ஒருவேளை எல்லாரும் பின்னாடி நிப்பாவலா இருக்குமோ? என்னன்னு தெரியலையே. என்ன என்ன வர சொல்லிட்டு இவன் எங்கே போனான்னு தெரியல. குடும்பத்தோடு எங்கே தான் போவாவளோ தெரிய மாட்டேங்குது. எம்மா கத்தாம போமா, வாட்டி பின்னாடி. இவ எங்க போனா? சொன்னா சொன்னா எங்க போனான்னு தெரியலையே. பூமாரியும் காணா, அந்த பயலையும் காணா. இவெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் திருத்த மாட்டா. கதை ஒப்புட்டி போட்டுக்கிட்டு எங்கேயோ போயிருந்துருக்கா. பக்கத்து வீட்டு கரவிய சாவி கொடுக்கும் போதே தெரிஞ்சிருக்கணும் எனக்கு. நானும் ஒரு லூசு பைய பூட்டி வச்ச வீட்டுக்குள்ள வந்து கத்திட்டு கிடக்கேன். என்ன? வாமா. எப்போ இளவரசி வந்தா? இப்பந்தானே வந்தேன். நீ என்னனே உள்ள இல்லாம இங்க நின்றுட்டு இருக்கா? உங்க அன்னிகாரிய காணாமா, அதான் எங்க நிக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். அனு, நீ எப்படிமா இருக்கா? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கிய? நான் நல்லா இருக்கேம்மா மகராசி. வீட்டு பக்கம் வரலாம்லம்மா. உங்க அம்மா தான் வரமாட்டேங்க. நீயாச்சும் ஒரு எட்டு வந்து இந்த மாமனை பார்க்கலாம்ல. இனி வார மாமா. சரி மருமவளே, இந்த ஒரு வார்த்தை போதும் எனக்கு. இளவரசி வாமா, உள்ள போவோம். என்ன மைனி எங்கனே? அவளை பத்தி என்கிட்ட கேட்காத இளவரசி. எங்க போறோம் எங்க வாரோம் ஒன்றும் சொல்றது கிடையாது. இந்த வீட்டில் நான் ஒரு பிச்சைக்கார மாதிரி தாம்மா இருந்துட்டு இருக்கேன். இப்போ கூட பக்கத்து வீட்டுக்காரக்கா நான் வாரதை பார்த்துட்டு சாவி எடுத்து கொடுத்தாவ. இல்லைன்னு வச்சுக்க, நான் இந்த வெளியில இருக்கவாறு திண்டு அங்கேயே தான் உட்காந்துட்டு கிடக்கணும். இவன் எப்போ வருவான்னு வழியை பார்த்துக்கிட்டு. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். யாம்னே எங்க போனாவ? அதாம்மா எனக்கே தெரியல. நேற்று இப்படிதான் சொல்லாம கொள்ளாம மயங்காரன் வாரதை கூட என்கிட்ட சொல்லல. எங்க போனானே தெரியல. திடீர்னு பார்த்தா மயங்காரனோட வந்து நிக்கா. இன்னைக்கு எங்க போனான்னு தெரியல. இப்படியே தான் நல்லா ஊர் சுத்திட்டு திரிகிறா. ஒரு பொம்பளை வீட்டுல இருக்க பெரிய ஆள்கிட்ட சொல்லிட்டு போறது இல்லையா? அப்படியானே? உன்னை எதுவும் சொல்றது கிடையாதா? ஆமாம்மா, இந்த வீட்டுல நான் ஒரு அனாதை பேமா தானே இருந்துட்டு இருக்கேன். அவிய ஆத்தா மக்கா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிடுவாவ. நம்மளதான் ஒதுக்கி போட்டுறியாவ. யாம்னே உனக்கு நாங்களாம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை இளவரசி, எனக்கு நீ இருக்காதான். ஆனா இந்த வீட்டுல நாங்க 4 பேர் தானே இருக்கோம். இந்த 4 பேர்த்துல ஒரு 3 பேர் கூட்டி சேர்ந்துக்கிறவ, என்ன மட்டும் தனியா விட்டுறாவ. இப்ப கூட பாரு, எங்க போறாவ எங்க வராவ எதுவும் தெரியாது. நேத்தாச்சும் இந்த பூமாரி பிள்ளை வீட்டுல இருந்துச்சு, மத்தியானம் வரும்போது பார்த்தேன். அவட்ட கேட்கவும் சொன்னா இப்படி அம்மா வெளியே அண்ணனு கூட போயிருக்காப்பா அப்படின்னு. இன்னைக்கு அவளையும் காணா. அவளும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஓடிச்சு அவளை ஆத்தா கறியோட. எல்லாம் நீ கொடுக்குற இடம்னே. அவளை நீ வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தான்னு வச்சுக்கேன், அவன் இந்நேரம் இந்த ஆட்டம் ஆடுவாளா? என்னத்த மாத்தியா சொல்லியா இளவரசி? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. இந்த தடவை மயங்கார வேற வந்துட்டானா, இனி அவளை பிடிக்க முடியாது. காலாவ தரையில ஊனிட்டான்னு வச்சுக்க, அவளந்தான் இனி பறக்க தானே செய்யும் ஆளு. என்ன நீ அவளை இருந்தே வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும்னே. அவன் நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஆவாத வேலை தான் பாப்பா. அவன் நல்லவளா இருந்திருந்தாதான் நம்ம அம்மையை நல்லபடியா பார்த்துருப்பாளே. அவன் எதுவும் பண்ண மாட்டா. அவளா ஒரு மனுஷின்னு அவளை பிடிச்சி கட்டிக்கிட்டு வந்திருக்கா நீ. என்ன செய்ய, யாரை விட்டுச்சு தலையெழுத்து? எங்க போனாலும் இப்படி சொல்லாம கொள்ளாம போனா வீட்டில் இருக்கவியலுக்கு எப்படி தெரியும் எங்க போறா எங்க வாரான்னு? இந்த லட்சணத்துல நீ எங்களை வேற வர சொல்லிட்டா. நான் பாட்டுக்கு வீட்டில் வேலை வச்சுட்டு கிடந்திருப்பேன். வாமா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டுட்டா, அந்த பயலை பார்க்கணுண்டு. இல்லைன்னா நானும் வந்து தொலைஞ்சிருக்க மாட்டேன். இப்போ இங்கே வந்து பார்த்தா எங்களுக்கு அசிங்கமாவில் இருக்கு. பார்க்க வந்து ஆளுவலே இங்கே இல்லை. நாங்கள் என்ன அதை வெறும் செவதையா பார்த்துட்டு போகணும்? அதான் உன் அண்ணன் நான் இருக்கம்லம்மா. ஒரே ஒரு ஃபோனு தான், ஆள் எப்படி சிட்டா பறந்து வருதுன்னு மட்டும் பாரு. ஆமாம், அவன் வந்து கிழிச்சிட்டு வந்தால. அதான் வந்து உன்னை பார்த்துட்டோம்ல. இருக்கட்டும், இன்னொரு நாள் உன் மவனை வந்து நான் பார்த்துக்கிறியே. இப்போ நான் கிளம்பியே. இளவரசி அப்புறம் சொல்லாதம்மா. நீயே எங்க வீட்டுக்கு எப்பயாச்சும் தான் வாரா. வரும்போது இப்படி வந்த உடனே வந்த காலம் நின்னா நான் என்ன செய்ய? இந்த அறிவு உன் பொண்டாட்டிக்கிறனே இருந்திருக்கணும். வீட்டில் இருப்போம், மகன்கார வந்திருக்கானே 4 பேர் பார்க்க வருவாவ வைப்பாவ. ஒரு 2 நாளைக்கு நாளும் காலை கையை அடக்கிக்கிட்டு வீட்டில் இருப்போங்கிறது இருக்கணும். அவள் பறந்துக்கிட்டு அலைஞ்சானா இங்கே வந்து எனக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லு? அன்னைங்கார வீடு இருக்கு, நான் என்ன ஓயாமையாக வந்துக்கிட்டு இருக்கேன்? நான் எப்பயோ ஒரு நேரம் வாரேன். அந்த நேரத்தில் கூட இவள் காலை கிளப்பிட்டு என்னாச்சும் ஓடுனா நான் என்ன செய்ய?
சரிம்மா கோவப்படாத, நீ உள்ள வா. இன்னைக்கு அவ வரட்டும், அப்பந்தானே நான் யாரும் நீ பாப்பா. ஆமாம், அந்த ஆளை கிழிச்சு தள்ளிடுவா. அந்த காலத்திலே அம்மா கேட்கும் போது சேர்ந்து கேளுலன்னா கேட்க மாட்டா. இப்போ நீ என்னத்த சொல்லி அவ என்னத்த கேட்க போறா? சரி வாம்மா உள்ள போவோம். ஆ, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருப்பேன். அதுக்குள்ள உன் பொண்டாடி வந்தா பார்ப்போம், இல்லைன்னா நான் பாடி கிளம்பிக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்க. சரிம்மா நீ உள்ள வா. ம். எம்மடி மருமவளே உட்காருமா. ஆ சரி மாமா. இளவரசி நீயும் உட்காருமா. ஆ சரிண்ணே. என்ன அவளுக்கு ஃபோன் அடிச்சா இல்லையா? அடிக்கம்மா, நீ உட்காரு. ஆ சீக்கிரம் அவளை வர சொல்லு. ஆ சரி சரி, நீ உட்காரு. அண்ணன் உனக்கு போய் குடிக்க ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாம்னே, அவன் முதல் வீட்டுக்கு வரட்டும். வந்து அவளுக்கு ஒரு காபி கூட போட்டு தர முடியாதா? அவ வருவாம்மா, நான் அவனுக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிடுயேன். எங்க நிக்கலாம் தெரியல, எவ வீட்லயாச்சும் நின்று வாய் பார்த்துட்டு நிப்பா. அவ வந்து உனக்கு காபி போட்டு கொடுக்க முன்னாடி விடிஞ்சு போயிடும். அதுக்குள்ள போய் அண்ணன் உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? இல்லைண்ணே வேணாம், அவ வரட்டும். சொன்னா நீ கேட்க மாட்டா. சரி நீ உட்காரு, நான் அவளுக்கு ஒரு ஃபோன் அடிச்சிட்டு வரேன். ஆ சரிண்ணே. ஏட்டி. ஆ என்னம்மா? பாத்தியாட்டி உங்க அத்தைக்காரிய நம்ம வாரம்னு தெரிஞ்சுக்கிட்டே வீட்டை பூட்டி போட்டுட்டு வெளியில போயிருக்கா. வந்தவளோ கதவை பார்த்துட்டு வீட்டுக்கு போகட்டும்னு. எவ்வளோ திமிரு இருக்கு இவளுக்கு. ஏன் அண்ணன் வீட்டுக்கு என்ன வர விட மாட்டேங்க. இவெல்லாம் ஒரு மனசுன்னு இவளை நல்லவனு வேற நீலாம் சொல்லிட்டு தெரியா? எம்மா அத்தைக்கு நம்ம வாரது தெரியாதுல்லம்மா. ஆமாம், இவ கண்டா கண்டிப்பாக அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் டி. எங்கள் அண்ணங்காரை மழுப்பியான். அவன் என் தங்கச்சி வாரா அப்படின்னு சொல்லியிருப்பான். இவன் வீட்டில் இருக்க வேலை அவ்வளோத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு ஐயையே இவெல்லாம் வாரா வீட்டுக்கு அப்படின்னு எங்கேயாச்சும் ஓடிருப்பா. எம்மா அத்தை அப்படிலாம் கிடையாதும்மா. ஆமாம், உங்கள் அத்தைக்காரி அப்படி கிடையாது. நீ தாண்டி அப்படி சொல்லணும். அவள் உடம்பு பூரா விஷம் டி. நம்ம என்னத்தை சொன்னாலும் அதை திருச்சி பேசிடுவா. ஒரு நாள் கூட என்னால் நிம்மதியாக இருக்க விட்டதில்லை தெரியுமா? எங்கள் அம்மையவே அந்த பாடுபடுத்தினவ. இவ்வளோ நல்லவளா? இவ்வளோ நல்லவன்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு வாயே வர மாட்டேங்கி. சரிம்மா விடு. இவ ஒரு கிறுக்கி, வீடு விடுன்னுக்கிட்டு. ஏம்மா நான் வீட்டை சுற்றி பார்த்துட்டு வரட்டுமா? ஆமாம், இது பெரிய தாஜ்மஹால், இவ சுற்றி பார்க்க போறா. ஏன் டி இந்த வீட்டுக்கு நீ வந்ததே இல்லையாக்கம்? வந்திருக்கம்மா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தானே. திருப்பி இங்கே இன்னும் வரவே இல்லை, நீ விடவே மாட்டேன்ட்டா. அதுக்கு அதாம்மா வீட்டை போய் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். ஏட்டி பேசாமல் நின்னுரு, வாயை கிளறாத பார்த்துக்க. ஏம்மா ஏம்மா பேசாமல் இருட்டி, எனக்கே எரிச்சலாக வருது. எனக்கே எப்பண்டா நம்ம வீட்டுக்கு போய் சாய்வோம்னு இருக்கு. நம்ம வீடு எவ்வளோ பெரிய வீடு, அதை விட்டுட்டு இங்கே வந்து இந்த குடிசை வீட்டை சுற்றி பார்த்துட்டு கிடக்கேன்னு சொல்லியாலே. எம்மா இந்த வீட்டை நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்ததில்லம்மா, அதான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமேன்னு போகிறேன்னே. ஆமாம், இது பெரிய அரண்மனை, சுற்றி பார்த்துட்டாலும். ஏம்மா போட்டாம்மா. ஏட்டி இப்படி நான் சொல்லியதை கேட்காம இருந்தேன்னு வச்சுக்க, அடுத்த தடவை எங்கேயும் நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன் பார்த்துக்க. ஏம்மா ப்ளீஸ்மா, போய் ஒரே ஒருக்கா சுற்றி பார்த்துட்டு வரம்மா. ஏன் டீ இப்படி பண்ணியா? ஏம்மா சுற்றி பார்த்துட்டு வாரம்மா. பின்னாடி மாடெல்லாம் கிடந்துச்சுல, எனக்கு மாடை தொட்டு பார்க்கறனா ரொம்ப பிடிக்கும், உனக்கே தெரியும். நான் போய் ஒரே ஒரு தடவை தொட்டு பார்த்துட்டு வரம்மா. சரி போயிட்டு சீக்கிரம் வா. ஆ சரிம்மா. எட்டி போயிட்டு சீக்கிரம் வரணும். நானே ஒரு 5 நிமிஷத்தில் இங்கேருந்து கிளம்பிடுவேன், வீட்டுக்கு போகணும்னு பார்த்துக்க. ஆ சரிம்மா. இப்படி போயிட்டு அப்படி வந்துடுவேன். நீ எப்படியும் போயிட்டு எப்படியும் வா, ஆனால் 5 நிமிஷத்தில் வா. ஆ சரிம்மா. இவ அவளுக்கு மிச்சம், ஒரு சொல்லு வார்த்தை கேட்க மாட்டேங்களே. இவளை கட்டி கொடுத்து அனுப்பணும். அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க வராவ. நான் இப்போ வந்ததுக்கு முக்கியமான காரணமே அதான். தாய் மாமன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அண்ணங்கிட்ட அப்படியே கிளம்பையில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகணும். பொண்ணு பார்க்க வராவ, அடுத்த வாரம் வந்துருந்தேன்னு. இவ வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, என் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்தால் இவளுக்கு பொறுக்காது. அதனால் இவள் வராமல் இருக்கதே எனக்கு நல்லது. இப்போ மட்டும் நான் எங்கள் அணுவுக்கு கல்யாணம் வைக்கலை, இவைய வீட்டு வாசலெல்லாம் நான் மிச்சிருக்க மாட்டேன். வேணும்னா உன் மவனை கூட்டிகிட்டு நீ எங்கள் வீட்டுக்கு வந்துருப்பேன். ஏதோ தாய் மாமனா போயிட்டானே, பொண்ணு வேற பார்க்க வர சொல்லியிருக்கோம். பிடிச்சா அப்படியே பூ வச்சுட்டு போயிடுவாங்களே. அந்த நேரத்தில் இவன் இல்லைன்னா என்னமாச்சும் நினப்பாவிலேருந்து தான் இவனை பார்க்கலான்னு இப்போ வந்திருக்கேன். இல்லைன்னா எங்கள் அண்ணனை மட்டும் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்துட்டு பேசாமல் இருந்திருப்பேன். இவைய வீட்டிலலாம் காலடி எடுத்து வைக்கணும்னு எனக்கு நான் தலையெடுத்தா. இவன் என்னன்னா நான் வரேன்னு வீட்டை கூட்டிகிட்டு போயிருக்கா. இவனெல்லாம் என்ன செய்யன்னு தெரியல, எப்பந்தான் திருந்துவாளோ. சரி முத்துமாரி, வீட்டுக்கு போவோமா? ஆ போவோமா. எம்மா அதுக்குள்ள வீட்டுக்கா? ஏட்டி இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆயிருக்கு தெரியுமா? வெளியே வந்த நேரம் போகிறதே தெரியல. சாயங்காலம் போய் மாட்டுக்கு பால் வேற கறக்கணும், நிறைய வேலை இருக்கு. உங்கள் அப்பா வேற வந்திருப்பாரு, என்ன செஞ்சாரோ தெரியல. ஒரே ஆட்டமாக தான் ஆட போகிறான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. நானும் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் திரும்பிடலான்னு பார்த்தேன். இங்கே இத்தனை மணி நேரம் ஆகிப்போச்சு. எப்போ வீட்டுக்கு போய் எப்போ நான் போய் பாலை கறக்க போகிறேன்னு தெரியல. நேற்றே என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அவனை கூப்பிட்டு போயிட்டான்னு சொல்லி ஒரே ஆட்டம். உனக்கு எல்லாம் தெரியதானே செய்யும், தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் ஊர் சுற்றுவோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏம்மா தெரியும்மா, ஆனால் நம்ம எப்பயாச்சும் தானே இப்படி வெளியே வரோம், அதான் சொன்னேன்.
போதும் போதும், இன்னொரு நாள் வந்துக்கலாம். முத்துமாரி வாமக்கா போவோம். ஆ சரிம்மா. எக்க என்ன சின்ன பொண்ணு? எக்க பூ மாதிரி அதான் இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு கேட்குறாளக்க. இன்னும் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு போகலாம்ல வீட்டுக்கு. சின்ன பொண்ணு அவிய அப்பா வீட்டுக்கு வந்திருப்பாவ. பால் வேற கறக்கணும், நேரம் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு மேலலாம் வெளியே போக முடியாது சின்ன பொண்ணு. நீயும் அவளை மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி சேர்ந்துட்டு பேசாத. எக்க நம்மளே எப்பயாவது எனக்கா வெளியே வரோம், போய் ஊர் சுற்றுவோங்க. ஏட்டி உனக்கு என்ன மண்டைக்கா வழி இல்ல? நான் இந்த வேலை கிடக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஏன்க்கா இப்போ கோவப்படுறிய? வெளியே ஒரு இடம் நம்ம வந்தோன்னு வைங்களேன், 4 இடத்த சேர்த்து சுற்றி பார்த்துட்டு தான் போகணும். அதை விட்டுவிட்டு உடனே வீட்டுக்கு போகணும்லாம் ஆசைப்படக்கூடாது. ஏம்மா நீ உன் வீட்டுக்காரோட போய் சுத்தி பாருமா, எனக்கெல்லாம் வேலை கிடக்கு. ஏக்கா வாங்கக்கா போவோம். சின்ன பொண்ணு பேசாம இருந்துரு பாத்துக்க. நீ காலையில இருந்தே ஒரு திணுசாதம் பேசிட்டு திரியா. எனக்கெல்லாம் வீட்டில் வேலை கிடக்கம்மா. உன்ன மாதிரி நான் ஒன்றும் ஊர் சுற்றி கிடையாது. வேணா நீ போ. சரிக்கா, அப்போ நீங்கள் மட்டும் வீட்டுக்கு போங்க. நான் பூ மாதிரி முத்து மாதிரி எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிட்டு வரோம். சின்ன பொண்ணு சொன்னா கேளு சின்ன பொண்ணு, வீட்டில் வேலை கிடக்கு. ஏக்கா அதனால தாக்கா சொல்லியே நீங்கள் போங்கக்கா. நானும் முத்து மாதிரி பூ மாதிரிலாம் போயிட்டு வரோம். இருக்கட்டும் தே, எங்க அம்மா தான் வேலை இருக்குன்னு சொல்லியால இன்னொரு நாள் போவோம். ஐயா பூ மாதிரி உடனே இப்படிலாம் முடிவெடுக்க கூடாது. உன்னை நம்பி தானே நான் உங்கள் அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன். ஏக்கா எங்க அம்மா தான் பாலெல்லாம் கறந்து ஊத்தணும்னு சொல்லியாலக்க. நம்ம இன்னொரு நாள் வருவோம். எப்படியும் காமாட்சி அத்தை உமா அத்தை எல்லாரும் சேர்த்து ஒரு நாள் கூட்டிட்டு தானே வரணும். அப்போ சேர்ந்து போவோம். சரி ரைட்டு விடு. அதுக்கு மேலே உனக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நானும் முத்து மாதிரி மட்டும் போயிட்டு வரோம். சின்ன பொண்ணு அடி வாங்கிட்டு போயிடாத பாத்துக்க. முத்துமாரி நீ போய் வண்டி எடு. ஆ சரிம்மா. ஏல பையன் ஒரே ஓட்டமாவில் ஓடியா அம்மா காரி சொல்லவும். சின்ன பொண்ணு என்னக்க இப்ப நீ வாரியா இல்ல ஒன்னு விட்டுட்டு போகட்டுமா? வாரம்மா, வேற என்னத்த செய்ய? இனி வீட்டுக்கு தான் போகணும். ஆனால் உங்களை மாதிரி ஒரு கல்லஞ்ச கரவியல் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைக்க. நீ இன்னைக்கு செத்தா பாரு. ஏக்கா விட்டுருங்கக்க. விடுற மாதிரியா நீ வேலை பார்த்திருக்க? பூமாரி பின்னாடியே வாமக்கா. சரிம்மா. சின்ன பொண்ணு நில்லு. எதுக்கு நீங்க அடிக்கிறதுக்கா? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்க சின்ன பொண்ணாத்த எப்பவும் இப்படிதான். அவியலுக்கு ஊர் சுத்துறதுனா ரொம்ப பிடிக்கும். அவியல மாதிரியே யாருக்கெல்லாம் ஊர் சுத்த ரொம்ப பிடிக்கும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு எப்பவுமே உங்க லவ் அண்ட் சப்போர்ட் தேவை. பாய்.